இது மாதிரி இன்கமிங் கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது மாதிரி ஃபால்ஸாக இருந்ததுன்னா வந்து இமிடியேட்டாக நீங்கள் வந்து 1930 ரிப்போர்ட் பண்ணலாம். பட் இது நான் என்ன சொல்கிறேன்னா, 1930 ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் இருக்குல்ல, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, உங்களுடைய இதெல்லாம் வந்து நீங்கள் இன்டிமேட் பண்ணலாம். இது மாதிரி வந்து த்ரெட் கால்ஸ் வரும், இது மாதிரி ஃபேக் ஆப்பு டிஜிட்டல் அரெஸ்ட் கால்ஸ் வந்ததுன்னா யாரும் வந்து பயப்பட வேணாம், பேனிக் ஆகணும்னா இது வந்து இமிடியேட்டாக வந்து அந்த ஃபோன் கால் கட் பண்ணுங்களா, ஆனால் இன்னொரு ஃபோன் நம்பர்லேருந்து ட்ரை பண்ணிங்கன்னா அதை வந்து அன்ரெகனைஸ்ட் நம்பர் நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். மேக்ஸ் டு மேக்ஸு 91லேயே இப்போ வந்து வாட்ஸ்அப் நம்பர்ஸ்லாம் வருது, வாய்ஸ் கால்ஸ் போடுறாங்க, வீடியோ கால்ஸ் போடுறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் ஷேர் மார்க்கெட் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜெரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன் அதே மாதிரி லோகோ, அதே அட்ரஸ்ஸு, அதே மாதிரி எல்லாமே பண்ணுறாங்களோ அதே மாதிரி இமிட்டேட் பண்ணி சேம் ஆப்பு ஆனால் ஃபேக் ஆப்பாக இருக்கும். அந்த ஆப் மூலமாக வந்து மக்களுடைய பணத்தை வந்து சுரண்டுறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அதனால் ஃபேக் ஆப் இது மாதிரி க்ரோ, அமேசான் ஏதாவது ஆப்பில் எதாவது வந்ததுன்னா, இப்போ ஏஞ்சல் ஒன்லேருந்து வருதுன்னு வச்சிங்களேன், ஏஞ்சல் ஒன்னில் இது வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டு வேறு அக்கௌண்ட் கொடுத்தாங்கன்னா மெயினாக ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டு கொடுப்பாங்க. ஒரு 10,000 வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆஸ் எ டோக்கன் ஆஃப் அட்வான்ஸ், ஆஸ் எ இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதனால் வந்து அந்த டைம்லலாம் கொஞ்சம் ரொம்ப அவேர்னஸாக இருங்க. ஏன்னா எனக்கே அது மாதிரி ஆயிருக்கு. க்ரோ ஆப்பு, க்ரோ லோகோ, க்ரோ அட்ரஸ்லாம் கொடுத்து ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் பார்த்தா அது இமிடியேட்டாக தெரிஞ்சது ஃபேக் ஆப்புன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ரொம்ப உஷாராக இருங்க. இதெல்லாம் வந்து நம்ம தான் அவேர்னஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம பணத்தை வந்து அவனை எங்கேயா சாப்பிட்டு அது மாதிரி அக்கௌண்ட்ஸ் மாறி கேட்டால் பங்களாதேஷில் இருக்குன்னு, சைனாவில் அமௌண்ட் செட்டில் ஆகிருக்குன்னா அவாலா வழியாக பணம் போயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு வந்து நம்மளுடைய இந்தியா சட்டமும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்மளுடைய இந்தியா சட்டமும் அந்தளவுக்கு வந்து நமக்கு ஃபேவராக இல்லை. ஒரு சின்ன ஒரு சட்டம் ஒன்று போட்டாங்கன்னா அந்த சட்டத்தை வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து வாதாடி நம்மளுடைய கன்சர்ன்ஸை சொல்கிற அளவுக்கு வந்து இங்கே காது கொடுத்து கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அதனால் பணத்தை வந்து நம்ம பணத்தை நம்ம தான் வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசிஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-3 வருஷம் கட்டுங்க, இல்லை ஒரே ஒன் டைம்ஸ் பேமெண்ட்டாக ஒரு டைம் கட்டுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பஜாஜ் ப்ருடென்ஷியல், ஐசிஐசி ப்ருடென்ஷியல் அது மாதிரி இதுலேருந்து வருது. இது மாதிரி கட்டுங்க, உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷத்தில் உங்களுக்கு 1,50,00,000